நான் இப்போ வந்து நம்ம சின்ன வயசுல மாமா பொண்ணு அத்தை பொண்ணுலாம் நமக்கு இருப்பாங்கல்ல, அவங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போது மாமா பொண்ணு உனக்கு தாண்டா, அத்தை பொண்ணு உனக்கு தாண்டா அப்படின்னு தான் சொல்லி நம்மள வளர்த்துருப்பாங்க. ஆனா நம்ம வளர்ந்து அந்த கல்யாண செய்தி வரும்போது அவங்கள வெளியே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல வெளியே மாப்பிள்ளை பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கே பொண்ணு மாப்பிள்ளை நம்ம பாக்குற மாதிரி சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? ஒண்ணு, நம்ம பினான்சியலா growth ஆயிருக்க மாட்டோம். சரி, ஓகே. இது ஒரு மேஜர் ரீசனா. அவங்க சின்ன வயசுல எல்லாரும் நம்ம போவோம், மாமா வீட்டுக்கு எல்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான். ஒரு ஏஜுக்கு மேல நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருது. அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவன் சூட்டபிளா இருப்பானான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. கண்டிப்பா. ரெண்டாவது, பொண்ணோட மைண்ட் செட்டு சின்ன வயசுல ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ஒரு மெச்சூர் ஆன பிறகு இவன் நம்ம லைஃபுக்கு த்ரூ அவுட்டா சரியா வருவானா அந்த ஒரு கொஸ்டின் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அதெல்லாம் நமக்கு செட் ஆகுதா அந்த ஒரு இஷ்யூ வரும். இதெல்லாம் தாண்டியும் நமக்கு அது இவங்கதான் அப்படின்னு நமக்கு தலையில எழுந்துச்சுன்னா அவங்கதான், இல்லைன்னா ரைட் ஓகே லைஃப் எதுனால யாருனாலும் வச்சுக்கிற வேண்டியதான். சோ இதெல்லாம் வந்து ஃபேமிலி பாத்துக்கிறதுனாலதான் வந்து நம்ம மேஜரா ஃபேமிலி தான். அவங்க சின்ன வயசுல நமக்கு இதுதான் மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்து வளர்ந்த பிறகு அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நம்மளே அலைய விடுவாங்க. அது ஒரு ஃபேக்ட் நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்குதா? அவங்களுக்கு ஏதாவது பொண்ணு மாமா பொண்ணு இருக்காங்க. எல்லாமே வேற வேற பையன் தான் கல்யாணம் பண்ணி நல்லாதான் இருக்காங்க. நானும் நல்லாதான் இருக்கேன். கல்யாணம் பண்ணாதான் நல்லா இருக்கீங்களா? இல்ல, அந்த கொஸ்டின் சொல்ல முடியாது. என்னால வீட்டுல அடி வாங்க முடியாது நம்ம. அதனால அவங்களும் நல்லாதான் இருக்காங்க லைஃப்ல. நான் அவங்களையும் சில டைம் நம்ம மிஸ் பண்ணதான் தோணும். இன்னொன்னு, நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதும் சில கிரஷ் நமக்குன்னு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்கள சில டைம் இப்போ பார்த்தா கூட ஒரு ஃபீலிங் வரதான் செய்யும். அதனால அது சரி ரைட்டு நமக்கு இதுதான் அப்படின்ட்டு லைஃப் ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே.